அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடைய ஒரு முக்கியமான கப்பல் தௌஸ்கா என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல், இந்த கப்பலை கைப்பற்றி இருந்தார்கள். அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜையும் இன்றைக்கு அமெரிக்காவுடைய சன்காம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஹெலிகாப்டர்ல, ராணுவ ஹெலிகாப்டர்ல மெரைன் படை போய் அந்த குறித்த கப்பலில் இறங்குறாங்க. இறங்கி அங்கே இருக்கக்கூடிய கப்பல் கட்டுப்பாட்டு அறையை கண்ட்ரோல் பண்ணி கப்பல் அவங்க கைப்பற்றக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பலை பொறுத்தவரை இது ஒரு மிலிட்ரி கப்பல் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறீங்க. ராணுவ கப்பல் கிடையாது. இது அவர்களுக்கு தேவையான சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு கப்பல். ஆனால் சரக்கு கப்பலை இன்றைக்கு முதல் தடவையாக இந்த பிளாக் நடந்து இவ்வளவு நாளாக அமெரிக்கா அதிபர் அது பண்ணோம் இது பண்ணோம்னு சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் பொய்ங்கிறது நமக்கு தெரியும். முதல் தடவையாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஈரானுடைய ஒரு கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதுதான் இந்த இவ்வளவு காலகட்டத்தில் 40 நாள் யுத்தம், அதுக்கு பிறகு ஒரு முசம் மூட போறோம்னு அமெரிக்கா சொன்னது, இந்த காலகட்டத்துக்குள்ள அமெரிக்கா ஒரு கப்பலை கைப்பற்றியது என்பது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. இந்த கப்பல் அமெரிக்காவினுடைய படைகள் USS ட்ரிபோலியில இருந்து ஹெலிகாப்டர்ல பறந்து போய் தான் தௌஸ்கா என்கிற கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கப்பலை பொறுத்தவரை இது ஈரானுடைய கொடியில பயணிக்கக்கூடிய ஒரு கப்பலாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கனை விட கொஞ்சம் தான் சிறுசு. அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் இருக்குதா இல்லையா, USS ஆப்ரஹாம் லிங்கன், எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கப்பல். அதாவது கடல்ல மிதக்கும் நகரம்னு சொல்லுவாங்க. அந்த அளவு பிரம்மாண்டமான கப்பலை விட கொஞ்சம் சிறிய கப்பல் அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கப்பலாக இந்த கப்பலும் இருந்திருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. ஒரு பாரிய சரக்கு கப்பலாக இந்த கப்பல் இருக்கிறது. இதே நேரத்தில் தௌஸ்காங்கிற கப்பல் என்ன ஏற்றிக்கிட்டு போனாங்கங்கிற தகவல்கள் அதில் வெளியாகவில்லை. அதுக்குள்ள என்ன சரக்கு இருந்தது அந்த மாதிரியான தகவல்களை அமெரிக்காவோ அல்லது அமெரிக்காவினுடைய அதிபரோ யாருமே வெளியிடலை. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், திங்கட்கிழமை அதிகாலையிலேயே தௌஸ்கா என்கிற எங்களுடைய கப்பல் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கடற்கொள்ளையர்கள் செய்கிற வேலையை தான் அமெரிக்கா இதிலே செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எனவே நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையாளர்களை இஸ்லாமாபாத்துக்கு அனுப்ப மாட்டோம், நீங்கள் எங்கள் கப்பலை கடத்தி இருக்கிறீங்க, கடத்தி இருக்கும்போது நாங்கள் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே இடத்துல ஓமான் வளைகுடாவில் நின்று கொண்டிருந்த அமெரிக்காவுடைய இராணுவ கப்பல்கள் மீது இன்றைக்கு ஈரான் தாறுமாறான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. லண்டன் BBC உள்ளிட்ட பல ஊடகங்களும் இதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய அரசாங்கத்தோடு தொடர்புடைய மிக முக்கியமான செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ட்ரோன் தாக்குதல்களால உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல்கள் மீது இன்றைக்கு பதிலடி தாக்குதலாக ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறார்கள். ஓமான் வளைகுடாவில் நின்ற இராணுவ கப்பல்கள் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த யுத்த நிறுத்தத்தை மீறிய ஒரு செயலாக அமெரிக்கா செய்ததற்கு பதிலடியாக ஈரானும் இந்த செயலை செய்திருக்கிறார்.